ஸோ இந்த மும்முனை போட்டி என்ற அடிப்படையில் இதில் நேற்று நிறைய பேர் தொடர்ந்து நீங்கள் சீமானை புறக்கணித்து விட்டீர்கள். 4 முனை போட்டி சீமானே ஒத்துக்க மாட்டார். இவர்கள்லாம் வெற்றி பெறுவதற்காக போட்டியிடுகிறார்கள், அவர் பயிற்சி எடுப்பதற்காக போட்டியிடுகிறார். அப்போ அவர் எப்படி காலத்தில் சேர்த்துக்க முடியும்? கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்வீர்கள் என்றார். கூட்டணி வைத்தும் தோற்று போனவர்கள் என்ன செய்யலாம்? தூக்கிலிடலாமா? எங்களை விட ஆகப்பெரிய அரசியல் இயக்கம் தமிழர் நிலத்தில் ஒன்று உண்டா? இந்திய நிலத்தில் உண்டா? 40 தொகுதியிலும் தனித்து 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிடுகிற துணிவு இந்த நிலத்திற்காக உண்டா? நாங்கள் தனித்து நிற்கிறோம் என்று யாவர் சொன்னார்? உலகெங்கும் பரவி வாழுகிற 13 கோடி தமிழ் தேசிய நம் மக்களோடு இணைந்து இந்த தேர்தல் களத்திலே நிற்கும். தமிழர் நிலத்திலே வாழ்கிற 8 கோடி தமிழ் தேசிய நம் மக்களோடு இணைந்து களத்திலே நிற்கிற ஒரே அரசியல் பேரியக்கம் நாம் தமிழர் இயக்கம். தனித்து நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம். கூட்டத்தோடு கூட்டமாக நிற்பவனுக்கு துணிவும் வீரமும் தேவையில்லை. தனித்து நிற்பதற்குத்தான் துணிவும் வீரமும் தேவை. நாங்கள் வீரர்கள். மற்றவர்களின் தோல் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதை மேலானது என்பதாலேயே நாங்கள் தனித்து நிற்கிறோம். எதிலிருந்து மாற்று? எந்த அரசியலிலிருந்து மாற்று? எந்த கட்சி ஆட்சியில் இருந்து மாற்று? இதுவரை இந்த நிலத்தை ஆண்ட கட்சி ஆட்சிகள் இருந்தால் மாற்று 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 என்று பேசிவிட்டு திருப்பி அதே கட்சிகளோடு கூட்டணி வைப்பது மாற்றல்ல, ஏமாற்று. நாங்கள் இதுவரை தோற்றோம். யாருக்காக? என் மக்களுக்காக. நாங்கள் வெல்வோம். யாருக்காக? அதுவும் என் மக்களுக்காக. நாங்கள் மக்களிடமிருந்தே என் மக்களுக்காக வந்தவர்கள். ஆகையினாலே மகத்தானவர்கள். பணம் இல்லையே சீமான்? இல்லை. ஆனால் மக்களுக்கு தன்னலமற்று செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கிறது. அது போதுமானது. வாக்குக்கு காசை வைத்து கட்சி நடத்துவர்கள், ஆக சிறந்த கருத்தை வச்சு கட்சி நடத்துவர்கள். கோடிகளை கொட்டி அல்ல, உயர்ந்த கொள்கைகளை கொட்டி அரசியல் செய்ய வந்தவர்கள். ஏற்பதும் எதிர்ப்பதும் அது என் மக்கள் கையில். என் அன்பிற்குரிய என் அருமை சொந்தங்கள், இந்த நிலம், இந்த நாடு, இந்த மக்கள் சந்திக்கிற துன்ப துயரங்கள், அனுபவிக்கிற துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் யார்? இதுவரை ஆண்ட ஆட்சியாளர்கள் தான். இதுவரை முப்பத்தொன்பது உறுப்பினர்களை கொடுத்தீர்கள். கடந்த தேர்தலில் 2019 மறுபடியும் போட்டியிடுகிறார்கள். தேர்தல் அறிக்கை கொடுக்கிறார்கள். போன தேர்தலில் கொடுத்த அறிக்கை என்னானது? அதே அறிக்கையை மறுபடியும் அச்சிட்டு கொடுக்கிறோம். என் பங்காளி வடிவேல் சொல்வார்ல, சேம் பிளட். என்ன தேவை சொல்றது? வாயில தேனை ஊத்துனா ஏதாவது சாப்பிடுவீங்க, காதுல ஊத்துனா என்ன பண்ணுவீங்க? காதுல ஊத்துவோம். வந்தா நாங்கள் சிலிண்டர் விலையை குறைச்சிருவோம், பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருவோம். வந்தபோது என்ன பண்ணீங்க அப்படிலாம் கேட்டால் நாங்கள் தெருவில் நின்று தான் குறைக்கணும்.